சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கோங்க. இன்பராஜுங்கிறவர் கேட்டிருக்காரு, சலவை மருந்து குழம்பு அத எனக்கு பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருப்பா. சலவை மருந்து குழம்புனா நம்ம பேறுகால மருந்து குழம்புப்பா. பிரசவம் ஆகிறாங்கல்ல, குழந்தை பெறாங்கல்ல, அவங்களுக்காக செய்யற குழம்பு. நானும் செஞ்சு இப்ப அப்லோட் பண்ணியாச்சு. பாத்துக்கோங்கப்பா, நீங்க யூடியூப்ல பாத்துக்கோங்க. ராஜலட்சுமிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கேரளாவாமா. அவங்க வெந்தய களியில இந்த சக்கரை தண்ணி சேர்த்து சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. சுகர் பேஷண்ட்னா சுத்தமா சேர்க்க கூடாதுன்னு இல்லப்பா, கொஞ்சம் பனங்கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சமா டேஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் குழம்போ ஏதோ வச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா. ஜி சாராங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு வயிறு ஃபுல்லா கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க, இதுக்கு ஏதாவது ரெமடியா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. வயிறு ஃபுல்லா கேஸ் இருக்குன்னாப்பா, உங்களுக்கு நைட்டு சரியான தூக்கம் வேணும். உடம்புல சூடு இருந்தா தான் கேஸ் ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது, என்ன சாப்பிட்டாலும் வாயில கொஞ்சமா வச்சு, ரொம்ப வாய் நிறைய வைக்காம கொஞ்சமா வாயில எடுத்து வச்சு நல்லா மென்னு நல்லா அரைச்சு வாயிலே தண்ணியா முழுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கேஸ் பிரச்சனையே வராது. இங்கேயே பூரா செரிமானம் ஆயிரும். இந்த வயிற்றுக்கு தொந்தரவு இல்லாம போய் விழுந்து வயிறு ஈஸியா செரிமானம் பண்ணிடும். அப்படி சாப்பிடையில நம்ம நிறைய சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாயிரும். நம்ம இந்த உமிழ்நீரோட முழுங்கும் போது ஃபுல்லாயிரும், நல்ல செரிமானமாகும், கேஸ் பிரச்சனையும் வராது. சூட்டை குறைச்சிடணும். சூட்டை குறைக்கணும்னா வாரத்துக்கு வேணும்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பழங்கள் காய்கறிகள் எல்லாம் கலந்து பேலன்ஸ் ஃபுட்டா சாப்பிடுங்க, கேஸ் பிரச்சனையே வராது. ரொம்ப அப்படி பிரச்சனை இருந்தா வெள்ளைப்பூடை தண்ணியில கூட வேக போட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு சாப்பிட்டு, வெள்ளைப்பூடு பாலில் வேக போட்டு சாப்பிடலாம், தண்ணியில வேக போட்டு சாப்பிடலாம். உங்க சௌரியம் எப்படினாலும் வேக போட்டு சாப்பிட்டுட்டு பேசாம இருங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் இஞ்சி சாறும் தேனும் சேர்த்துக்கோங்க, கேஸ் எல்லாம் சரியா போயிரும்ப்பா. சவிதா கேட்டிருக்காங்கப்பா, கசகசா ஜாதிக்காய் பொடியை நெய்யில தான் குழப்பி சாப்பிடணுமா, தண்ணியில வாயில போட்டு தண்ணி குடிச்சுக்க கூடாதான்னு கேட்டாங்க. நெய்யில சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பவர் கூடதாப்பா. தண்ணியிலையும் குடிக்கலாம், நீங்க நெய்யில சாப்பிட்டு பிடிக்கலன்னா நீங்க தண்ணியில, ஒருத்தருக்கு நெய் பிடிக்காது, அதனால நீங்க தண்ணியை கலந்து கூட சாப்பிடுங்க. நல்லெண்ணெயை கூட நீங்க ஊத்தி பரட்டி சாப்பிடலாம்ப்பா. விக்டோரியா காமராஜுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, குளியல் பொடி அவங்களுக்கு அதனால இன்கிரியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க முடியாதாமா, நீங்க ரெடி பண்ணி எங்களுக்கு விற்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப தற்சமயத்துக்கு முடியாதுப்பா, பின்னாடி யோசனை பண்ணி அதுக்கான வேலையை நம்ம செய்வோம். நசி சிராஜுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வடகரியில புதினாவுக்கு பதிலா மல்லி சேர்த்துக்கலாம்ல அப்படின்னு. சேர்த்துக்கலாம்ப்பா. வடகரியில அந்த புதினா போட்டு அரைக்கையில புதினா வாசம் நல்லா, கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும், மல்லியும் நல்லா வாசமா தான் இருக்கும். ரெண்டையுமே கூட நான் போட்ட மாதிரி போடலாம், இல்ல உங்களுக்கு இஷ்டப்பட்டதை கூட போட்டுக்கலாம். அதை பத்தி ஒண்ணும் பேச. பனங்கிழங்கு மாவு ரெடி பண்ணேன், அந்த மாவு கமருது அப்படிங்கிறாங்க. கமருதுன்னா ஒரு மாதிரி இதாயிருது, ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க இப்ப பனங்கிழங்கு நல்லா காய வச்சிடணும்ப்பா. வெயில்ல காய வைக்காம நிழல்ல இல்ல குட்டி குட்டியா வெட்டி போட்டு காய வச்சிடணும். காய வச்சு நல்லா அரைச்சு ஜலிச்சு அதையும் கொஞ்சம் காத்தாட வச்சு, அதை காத்து போகாத டப்பால மூடி வச்சு, கையோ ஈர ஸ்பூனோ படாம இருந்தா கெடாதுப்பா. அது ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு வரும்ப்பா, வருஷத்துக்கு கூட வரும். நீங்க காத்து போகாத டப்பால மூடி வச்சீங்கன்னா. கமருதுன்னா என்னன்னு தெரியல, நீங்க சரியா காய வைக்காம அது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறாப்புல நீங்க அரைச்சிருப்பீங்க. இந்து ராஜ்குமாருங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, 5 வயசு பொண்ணு சரியா சாப்பிட மாட்டா, அடிக்கடி அவளுக்கு ஜுரம் வருது, சளி பிடிக்குது, என்ன செய்யன்னு கேக்குறாங்க. நான் இப்ப 1 நாள் 2 நாள்ல இன்னைக்கே கூட போட்டு விட்டுறேப்பா. இந்த சகல நோய்க்கு இது எல்லாத்துக்கும் ஒரு கஷாயம் மாதிரி சுக்குமல்லி டீ, அதை நான் போட்டு விடுறேன். வாட்ஸ்அப் யூடியூப்ல போட்டு விடுறேன். அதை பார்த்து நீங்க அவளுக்கு டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த சளியோ இந்த பசி எடுக்காத பிரச்சனையோ எந்த பிரச்சனையுமே வராது. அதை நீங்க பார்த்து பாப்பா ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுங்கப்பா. தமிழ் கவிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 2.5 வயசு ஆம்பளை பையனுக்கு விதைப்பை கொஞ்சம் பெருசா இருக்குதாமா, லைட்டா பெருசா இருக்குதான், என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. அது குழந்தைகளுக்கு அப்படி இருக்கும்பா, அப்புறம் வளர வளர சரியா போகும், நீங்க பயப்படாதீங்க. சாய் மதுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, முகத்துல இருக்கிற தேவையில்லாத முடிய நீக்கணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த குப்பை மேனி இலை இருக்கு பாத்தீங்களா,
குப்பைமேனி இலை, கஸ்தூரி மஞ்சள் இதுகளை வச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிறோம். இல்லாட்டி குப்பைமேனி இலையை காய வச்சு கூட அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் வசம்பும் ஓரளவு போட்டுக்கோங்க. இப்போ 100 குப்பைமேனி இலை காஞ்சது இருந்துச்சுன்னா 100 கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கோங்க. ஒரு 10 கிராம் வசம்பு தட்டி மிக்சியில் போட்டு மாவாக்கி ஜலிச்சு வச்சுக்கோங்க. அதையே நீங்கள் குடிங்க. நிறையா செஞ்சீங்கன்னா மிஷினில் போட்டு வச்சுக்கோங்க. அதையே நீங்கள் அப்பப்போ மூஞ்சியில் போடலாம். நீங்கள் பேக் கூட போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே பாலில் போட்டு குழச்சி அப்படியே மூஞ்சியெல்லாம் தடவி அப்படியே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வசம்புக்கும் அந்த கஸ்தூரி மஞ்சளுக்கும் அந்த குப்பைமேனிக்கும் அந்த தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வலுவை இழந்து ஊந்துருப்பா. காஞ்சனா லட்சுமிபதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற 25 வயசு பொண்ணுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குதான், ஜுரம் வருதான், அப்புறம் பீரியட்ஸ் அப்போ வயிற்று வலி, உடம்பு வலி, முதுகு வலி எல்லாம் இருக்கான். இதுக்கு என்ன செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒன்றும் செய்ய வேணாம்ப்பா. நான் வந்து ஒரு சுக்குமல்லி காப்பி மாதிரி ஒரு எனர்ஜி பொடி ஒன்று யூடியூப்பில் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் டெய்லி அந்த ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். அதை நீங்கள் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கப்பா. பாலாங்கிறவர் கேட்டிருக்காருப்பா. அவருக்கு பேக் பெயின் இருக்கான். டாக்டர்கிட்ட காட்டி சரியாயிடுச்சான். ஆனால் இப்பவும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. நான் டெய்லராக இருக்கேன், இதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பேக் பெயினுக்குப்பா நிறையா பேர் இந்த பர்மா ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் மைசூர் பக்கத்தில் கேஆர்புரம்னு இருக்கு. அந்த ஊரில் இந்த மெஹபூப் கான்னு ஒருத்தர் வந்து ஏதோ வைத்தியம் பண்ணுறாரு, நல்லாகுது நிறையா பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அங்கே போய் நீங்கள் முடிஞ்சா போய் பார்த்து இது பண்ணுங்க. மைசூர் பக்கத்தில் மைசூரில் போய் இறங்கிக்கிட்டு அங்கேருந்து கேஆர்புரம்னு ட்ரெயின் பஸ் எல்லாம் போகுது. அங்கே போய் இறங்கி விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க மெஹபூப் கான்னு சொல்லி. அவங்ககிட்ட போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சண்டேனா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சாட்டர்டே சனிக்கிழமைனா கொஞ்சம் கூட்டம் லீவு அன்னைக்கு. மற்ற நாளையெல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்கும். சண்டேனா நல்லா கூட்டம் இருக்கும். அது என்னன்னு விசாரிச்சு நீங்கள் போயிட்டு வாங்கப்பா. இஸ்ராத் ரைகானாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா. 7 மாசத்துலேருந்து 9 மாதம் உள்ள கர்ப்பிணிகளுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருக்கேப்பா. 6 மாதத்துலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா வேலை செய்யணும், குளிஞ்சிருந்து வேலை செய்யணும். நைட்டு விளக்கெண்ணையை வயிறு இடுப்பெல்லாம் தடவி வெந்நி வச்சு குளிக்கணும். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன்ப்பா. மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு இதெல்லாம் இன்னும் நீங்கள் தெளிவாக அதில் பார்த்துக்கோங்கப்பா. பிரியதர்ஷினிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. பச்சிலை மருந்து குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்ப்பா. பாகியலட்சுமி கேட்டிருக்காங்கப்பா. இந்த சகல நோய்க்கான பொடி ஒன்று போட்டிருக்கேன், 3 பொருளை சேர்த்து. அந்த பொடி கூட கருப்பட்டி வெல்லம் ஏதாவது சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிடலாமான்னு. அதெல்லாம் ஒன்றுமே சாப்பிடக்கூடாப்பா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் படுக்கும்போது ஒரு ஸ்பூனை எடுத்து வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுக்கணும்ப்பா. உமா பாவனாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு 6 வயசு பையன் இருக்கானாமா. இன்னொரு குழந்தை நான் பிறக்கணும், எனக்கு அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு குழந்தை பிறக்கணும்னா உங்களுக்கு என்ன, ஒரு குழந்தை பிறந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த கசகசா 1/4 கிலோ, ஜாதிக்காய் 1 வாங்கி 2யும் ஜாதிக்காயை தட்டி கசகசாவையும் அந்த ஜாதிக்காயையும் வறுத்து வச்சுக்கோங்கப்பா. வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் அது இனிப்புக்கு தகுந்தாப்புல பனை வெல்லத்தை தட்டி அந்த பொடியை 3 பொடியும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு காலையிலையும் சாயந்தரமும் கணவனும் மனைவியும் ஆளுக்கு ஒரு ஸ்பூனு காலையிலையும் சாயந்தரமும் அதை நல்லெண்ணெயிலையோ நெய்யிலையோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கோங்கப்பா. அப்புறம் முருங்கைக்கீரை, முருங்கை விதையை நெய்யில் வறுத்து சாப்பிடலாம். இந்த விதையுள்ள பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஸ்ரீபிரியாங்கிறவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு வெள்ளைப்படு தான், அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அருகம்புல் இருக்குல்லப்பா, அருகம்புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி, ஒரு கைப்பிடி அருகம்புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடித்து 1 கிளாஸாக வர வரைக்கும் புழிஞ்சு அதில் கொஞ்சம் தேன் விட்டு ஒரு 3 நாளைக்கு குடிங்கப்பா, சரியாக வரும். ஜான் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. பனங்கிழங்கு பித்தம்ங்கிறாங்களே, அதுக்கு என்ன ஏதாவது ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, பனங்கிழங்கு பித்தம் தான். அது வந்து அளவாக சாப்பிட்டுக்கிறணும். எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு.
நீங்கள் வந்து பனங்கிழங்கு ஒரு நாளைக்கு 1 or 2 சாப்பிடலாம். அதுக்கு மீறி சாப்பிட்டா அது நல்லதில்லை. அதுதான் கடவுளாக பார்த்து இந்த குளிர் காலத்தில் கொடுத்துருக்காரு. அது வெயில் காலத்துலாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த சூட்டுக்கு அதுக்கு ரொம்ப பித்தமாகி போயிடும். அதான் இந்த பனி காலத்துலேயே நம்மளுக்கு அது கிடைக்கிறாப்புல கடவுள் ஒரு அமைப்பு அமைச்சிருக்காரு. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 or 2 சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. லவக்குசாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் பூண்டு இஞ்சி எல்லாம் தட்டுறீங்களே அந்த கல் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருக்காரு. ரோட்டில் அந்த அம்மிக்கல் கொத்துறவங்க இவங்க கொண்டு வந்து விற்றுதுப்பா. இதுல எல்லாம் கிடைக்கும்ப்பா. ஆன்லைனில் பெரிய பெரிய ஷாப்புகள்லாம் கூட இது வச்சுருக்காங்கப்பா. அங்கே விசாரிச்சு கேட்டு வாங்கிக்கங்க வேணும்னா. கார்த்தியாயினி பிரேம்குமார் கேட்டிருக்காங்க, துத்தி இலையை பயன்படுத்தினா காலம்புறா பைல்ஸ் வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலம்புறா சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும்ப்பா. அப்புறம் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மற்ற அதை சாப்பிட்டு சரி பண்ணிக்கோங்க. அப்புறமேலும் காய்கறி பழம் இதெல்லாம் சாப்பிட்டு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் பைல்ஸ் வராது. நஸ்ரீன் பானு கேட்டிருக்காங்க, குழம்பு பொடி செஞ்சு காட்டுங்கன்னு. குழம்பு பொடி செஞ்சு ஏற்கனவே நான் யூடியூப்பில் பாட்டி வைத்தியத்தில் போட்டிருக்கேப்பா, பார்த்துக்கோங்க. அதே நஸ்ரீன் பானு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ஊருன்னு. நான் மதுரைப்பா. சுந்தர கணசேகருங்கிறவர் கேட்டிருக்காரு, இந்த பொரிவிளங்காய் உருண்டையை அப்படியே கடிச்சு மெதுவாக சாப்பிட முடியுமா இல்லை கல் வச்சு தான் சாப்பிட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் செய்கிற பக்குவத்தில் அது அப்படிதான்ப்பா இருக்கும். ஒன்று கல் மாதிரி இருக்கும், ஒன்று கடிச்சு சாப்பிட்டாலும் வரும். அதனால் எப்படி சாப்பிட்டாலும் இது நல்லா தேப்பா இருக்கும். கடிச்சும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் சும்மா தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.